ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை. நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? போனாரு, சாப்பிட்டாரு, போயிட்டாரு. நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன? எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்டு தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கு. நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சீமானுக்கு எத்தனை அப்பாலாம்? அப்பா முருகா யானை வேண்டிதாங்கிறான். சிவனே அப்பனேங்கிறான். இப்ப முருகன் வந்து என்னை பெற்றவரா? அரிசி பருப்பு உப்பு ஊறுகாயில எல்லாம் வீட்டுல சாப்பிடுறதுல எல்லாமே அரசியல் இருக்குது. எல்லாரும் ஒன்னா நிப்பாங்க, நான் மட்டும் ஒன்னா கல்யாணி. உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க, கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்க ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தா வென்றலாம். நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா, டாஸ்மார்க்ல மட்டும் 1 லட்சம் கோடி 3 ஆண்டுல அடிச்சிருக்கீங்கன்றான். கக்கூசுகள் வருதுக்கு 450 கோடி ஏங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்கூசிலே வச்சு புதைக்கணும்ங்க இவங்கள. ஐயா எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. இதில் இப்போ நான் சுரங்கங்களே, எங்கள் மச்சான் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புறாரு, செய்யறாரு. அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவருடைய. அதனால அவர் இப்தார் விருந்துல தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனாலதான் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை. அதனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. போனாரு, சாப்பிட்டாரு, போயிட்டாரு. அதான் அவர் விருப்பம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை? அதனால வந்த தீங்கு என்ன? ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம். எனக்கு இல்லை, கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க, நிறைய பேர். இப்போ நீங்கள் அது வருதுல எங்களில் வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா, எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்க. எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க. வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் வந்து வயசில் என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அதிலும் பஞ்சாப்லாம் 85 வயசு 70 வயசு 75 வயசு பெரியவங்கெல்லாம் சீமானான்னு தான் கூப்பிடுவாங்க. சீக்கியர்கள் எல்லாம் சீமானான். அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல். அதுக்கு வயசோ இதெல்லாம் கிடையாது. அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல். எல்லாரும் சொல்லுங்க எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல. ஜெயலலிதா அவர்களே அம்மான்னு இருந்தா நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் இருக்கு. அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல, செல்வின்னு தான் அழைச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானு பாசத்தில் கூப்பிடுறது அதாயிருச்சு. இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதில்லை. எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்டு தாத்தான்னு கூப்பிடலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம். இப்போ எனக்கு வந்து நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சீமானுக்கு எத்தனை அப்பாலாம்? அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும், எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான். எனக்கு கற்பிக்கிற ஒருத்தரிடம் ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான், இல்லை ஆசிரியன் தான், வழிகாட்டி தான். அதனால அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா? அப்பா முருகா யானை வேண்டிதாங்கிறான். சிவனே அப்பனேங்கிறான். அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது? பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல். அதை போய் சொல்லிட்டு மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறத யார் வேணான்னு சொல்லுவா? இதெல்லாம் ஒரு கேள்வி. வரவேற்கிறீங்களா? அதுக்கு நான் எதிர்ப்பமா என்ன? வரவேற்போம். இல்லை, நீங்க இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்கறது அது அவசியமற்றது. எங்க அண்ணன் இங்க போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்க அண்ணன் திருமாவளவன் தான் கேட்கணும். என் தம்பி இப்ப பேசுறதுல நாங்க நீண்ட காலமா மீனவ சொந்தங்களுக்காக போராடுறோம். அதுக்காக 6 மாசம் நான் சிறையிலே இருந்தேன், உங்களுக்கு தெரியும். இப்போ தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் கைது. இன்று ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம். நாங்கள் 22ஆம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம். தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும். அதை போய்
அதை ஏற்காம எப்படி எதிர்க்க முடியும்? ஏதாவது ஏங்க, ஒரு பண்பாட்டு நிகழ்வுல ஒரு உறவினராக நம்ம ஒரு குடும்பத்தில் நிகழ்வுல இதுல என்ன அரசியல்? அரசியல்ங்கிறது அரிசி பருப்பு உப்பு ஊறுகாயிலெல்லாம் வீட்டில் சாப்பிட்றதுல எல்லாமே அரசியல் இருக்குது. திருமணம் அந்த நிகழ்வு. நீங்கள் அரசியலுங்கிறது கொள்கை மாறலாம், கோட்பாடு மாறலாம், நிலைப்பாடு மாறலாம், ஆனால் மனித உறவு மாற முடியாது. புரியுதா? அதை போய் குழப்பிக்கிறாதீங்க. அதை இதையும் சேர்த்து தான் அந்த பண்பாடற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சிட்டீங்க. இது எல்லாரும் பங்கேற்பாங்க, ஏன்னா இது எங்கள் குடும்ப நிகழ்வு. அதில் போய் பேசாதீங்க. அதை நான் வரவேற்கிறேன். அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய பங்கு இதில் முதன்மையான பங்காக இருக்கும். எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க, நான் மட்டும் ஒன்றா தனியாக நிற்பேன். நான் மட்டும்தான் உருப்படியாக நிற்கிறேன் தம்பி. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது. இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும். எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க. கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே. கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க, கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்கள் ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தால் வென்றலாம். இந்த நிலையை நீங்கள் வரவேற்கிறீங்க. அப்போ இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க. மனநிலை என்ன? நீங்க ஒரு நடுநிலையில இருந்தா அந்த மனநிலை என்னன்னு சொல்லுங்க. அதுதான் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்கு தம்பி. இப்ப நிக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இருக்கலாம், போகலாம். யாருக்கு கையில காலில் சங்கிலி போட்டு கூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. நீங்க போகலாம், போய் சாதிச்சவங்களும் சொல்லுங்க. கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க, நான் கூட்டணி வைக்கிறேன். கேட்டியல்ல, நீங்க கேட்டியல்ல, அண்ணன் பதில் சொன்னல. இப்ப நான் கேட்க சொல்லுங்க. கூட்டணியில உள்ள இருக்காங்கல்ல, கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்ல. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை, இந்த முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை. சரி, தகுதி சீரமைப்பு. இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா? இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா? நான் கேட்கறதுக்கு பதில். நீங்கள் எது ஒன்றுக்குமே எனக்கு பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா, டாஸ்மார்க்கில் மட்டும் 1 லட்சம் கோடி 3 ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான். நானா சொல்கிறேன்? எதையாவது இது கக்குசு கழுவுறதுக்கு இங்கே 450 கோடி அங்க ஏங்க? இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுலே வச்சு புதைக்கணுங்க இவங்கள. ஐயா படிக்கும்போது ஏன்டா கக்குசு கழுவுற? சரி, கழுவியாவது விட்டியலாடா. இல்ல தொகுதி சீரமைப்பை நாங்க கேட்கறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு. தொகுதி சீரமைப்பு 2023லயே நான் அதை ஏற்று பேசல. தொடக்கும் போதே இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய 1000 பிரச்சனை இருக்கு. தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான், அதான் இங்க பேசல. நாடாளுமன்றத்துக்கு 40 அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க? திமுக. அங்கதானே பேசணும், அங்க தர்க்கம் பண்ணணும், வாதத்தை எடுத்து வச்சு அதை தகர்க்கணும், அதை தடுக்கணும். அதுதான் அதுக்காக தான் நீங்க தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒரு பயனும் இல்லை. 2வது, சீரமைப்புங்கிற முறை நாங்க கேட்கறது, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 30 கோடி இருக்கும்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துச்சு. இப்ப 150 கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்க நிலைப்பாடு. அப்ப 6 சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த சீரமைப்பை தான் நாங்க முன்மொழிகிறோம். அப்ப இதுல இது குறைஞ்சிரியா? நீ 6 சட்டமன்ற, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் 6 தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வார்? தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம், கேட்டறிய போகிறோம். அப்போ ஒருத்தர் என்ன சொல்வார்? பிரச்சனையே நீதான் ஜாமி. 5 வருஷம் கழிச்சு இப்போ என்ன பிரச்சனைன்னு இப்பதான் கேட்கிறாரு. நீங்க கேட்டாங்க பாருங்க, கேட்கறாங்க. இப்ப இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையா? நீங்க தாயா பிரச்சனை சாமி. இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை, மாற்றத்தை சீராய்வை அதுக்கு அதை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ
நான் வந்து வேளாண் குடிமகன், எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை, நானே பேசிடுவேன். நான் ஒரு மீன் பிடிக்கிற பரதவர், நான் மீனவன், நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன். இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போறாரு, அவர் ஒன்று என்ன பேசுறாரு என்ன பண்றாருன்னு. எங்களுக்கு வந்து எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் கேட்குறீங்க, இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது. தேர்தல் நேரத்தில் நான் போட்டியிடுறதே நாங்கள் போட்டியிடுறதை சொல்ல மாட்டீங்க. ரெண்டாவது, மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம், இன்னும் இருக்கோம். நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை. அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும். ஒன்று, எங்களுக்கு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. நீங்கள் ஓட்டுக்கு 1000 2000 நீங்கள் இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்து வாக்க வாங்கினீங்க, இப்போ 2000 கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க. இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க. எங்ககிட்ட அது இல்லை. அப்போ இந்த மிக்சி தாரம், கிரைண்டர் தாரம், மூக்குத்தி தாரம், கொலுசு தாரம், தோடு தொங்கட்டான் தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேகரிக்க முடியாது. ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும், படை வலிமையால் முடியும். அப்போ படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையை இறுதி இலக்கு, எளிய சுமை இனிய பயணம், வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. இது எங்கள் கோட்பாடு. அப்போ பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது? நாங்கள் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல. நான் வளர்கிறேன் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது, வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த தேர்தலில் சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. இது 2026 மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். வேற எதாவது அவ்வளோதானே. மிக்க நன்றி, வணக்கம்.